அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் டிராயர் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ இதுல பாருங்க, நம்ம ப்ரீவியஸா டிராயர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம பார்த்திருந்தோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்லியிருந்தேங்க. பாருங்க, இந்த லெஃப்ட் சைடுல பாருங்க டிஃபால்ட்டா இந்த மாதிரி ஒரு பேனல் வருதுன்னா இதுக்கு பேர் டிராயர் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இது எலிவேஷன் பாருங்க 16.0 இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்க ஷேடோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர்ல இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோட சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் அக்கௌண்ட் டிராயர் ஹெட்டர்னு ஒன்று நான் சொன்னேன், இந்த ப்ளூ கலர்ல உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நேம், இமெயில் ஐடி வரணும் அப்படின்னா நீங்க இந்த விஜெட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்னேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கரண்ட் அவதார் பிக்சர் வேணும்னா நீங்க பிக்சர் இப்படி போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதர் அக்கௌண்ட் பிக்சர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பிக்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லிஸ்ட் டெயில் யூஸ் பண்ணலாம். இது ஒரு டெயில், இது ஒரு டெயில், இது ஒரு டெயில், எத்தனை டெயில்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க நடுவுல இந்த கோடு வேணும்னா டிவைடரை யூஸ் பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுல பாருங்க லீடிங்ல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி நீங்க ஐகான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இது இந்த டிராயர் பொறுத்த வரைக்கும் பாருங்க லெஃப்ட் சைடுல லோட் ஆகுது பாத்தீங்களா? இது அப்படியே நீங்க ரைட் சைடுல லோட் பண்ண வச்சீங்கன்னா அதுக்கு பேர் வந்து என் டிராயர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, இது ஃபுல்லா நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இந்த லைன் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பாட்டம் நேவிகேஷன் பார்க்கு அப்புறம் நான் என் டிராயர் அப்படிங்கறத போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது ஆர்டரா போகணும்னு அவசியம் கிடையாது, எப்படி வேணாலும் நீங்க மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன். இப்போ இதை நீங்க சேவ் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்களுக்கு ரீலோட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரீலோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரீலோட் ஆயிடும். சரிங்களா? இப்போ இதுல வந்து பார்த்தா இந்த ஆக்ஷன் பார் எனக்கு இங்க இருக்கிறதுனால எனக்கு இது வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்ஷன் பார் நம்ம அங்கிருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் முதல்ல. ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்க, நம்ம ப்ரீவியஸா போட்டிருந்த இந்த ஆக்ஷன் பாரை நான் ஹைட் பண்ணிடுறேன். ஆக்ஷன் பார் இங்க இருக்கு பாருங்க. சரிங்களா? இந்த ஆக்ஷன் பாரை கம்ப்ளீட்டா நீங்க ஹைட் பண்ணிடுங்க. ஏன்னா ஆக்ஷன் பார் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து லோட் ஆகாது. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆக்ஷன் பாரை கம்ப்ளீட்டா நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இதோட ஐகான்ஸ் அண்ட் தென் இது வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா? சோ இது வரைக்கும் நான் வந்து கம்ப்ளீட்டா நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ இதை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு அந்த டிராயர் உங்களுக்கு இங்க வந்துடும். சரிங்களா? இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ என் டிராயர்ல பாருங்க மேல பண்ண அதே ஆப்ஷன் தான் இங்க பண்ணிருக்கேன். நீங்க இங்க கிளிக் பண்ண உடனே பாருங்க ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இந்த சைடுல உங்களுக்கு இங்க லோட் ஆயிடும். ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்னா ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராயர் யூஸ் பண்ணலாம். ரைட் சைடா இருந்தா அதுக்கு பேர் என் டிராயர், லெஃப்ட் சைடா இருந்தா நார்மல் டிராயர். ஓகேங்களா? டிராயர் அப்படின்றது மட்டும் நீங்க போட்டா போதும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்னா கூகுள் மெட்டீரியல் டிசைன் நீங்க நல்லா யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் இந்த பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணனும் அப்படின்னா நீங்க பேக்ரவுண்ட் கலர் நீங்க மாத்திக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாருங்க, நான் ஃபைனலா பேக்ரவுண்ட் அப்படிங்கறத கொடுக்கிறேன். இதுல உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் கொடுங்க. நான் வந்து பாருங்க colors.tail அப்படிங்கறத கொடுத்து நான் சேவ் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா பாருங்க எனக்கு டெயில் கலருக்கு மாறிடுச்சு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க இந்த ஸ்கேஃபோல்ட்ல இருக்கிற ஒவ்வொரு விஜெட்ஸும் நீங்க ரியல் டைம் மெட்டீரியல் டிசைன்காக நீங்க கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண முடியும். நீங்க சிம்பிளா ஒரு ஆப் டிசைன் பண்ணும்போது இதை நீங்க போட்டாவே உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா?